வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சிங்கப்பெண் படை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? வாக்குறுதி குடுத்தீங்க. இதோ ஆரம்பிப்போம். முதல் 3 கையெழுத்துல ஒரு கையெழுத்து சிங்கப்பெண் படைக்கு போட்டீங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லையே! அப்படின்னு பல கட்சியில இருந்து குரல் வந்துகிட்டே இருந்த நிலையில, இதோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள நான் சொல்லிக்க விரும்புறேன். அந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல முதலமைச்சருக்கு மட்டும் செப்பரேட்டா ஸ்பெஷல் சேர் அப்படின்னு இல்லாம, ஈக்குவலா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சேர் போடப்பட்டிருந்தது. எந்த ஒரு டிசைன் டிஃபரன்ஷியேஷன் இல்லாம நீட்டா, ஈக்குவலா இருந்தது. ஃபர்ஸ்ட் திங். 2வது அங்க இருக்கிற வழிமுறைகள் என்னன்னா, டிரைவர் வந்து உட்கார்ற மாரி, இவர் கூட கூட உட்கார்ந்து போகுற மாரி அந்த ஜீப்ல ஆக்சுவலி இது பண்ணியிருப்பாங்க. ஆனா, இவரு நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு கேட்டு, அவரு இறங்கி போயி, அவர் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து, அந்த சிங்கப்பெண் படைய தன்னோடு அமர வைத்து, அதே கார்ல கிரவுண்ட வந்து அப்படியே சர்க்கிளா டிரைவ் பண்ணிட்டு வராரு. அதுலயும் ஒண்ணு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இவரு போம்போதெல்லாம் இவர சுத்தி இந்த பக்கம், அந்த பக்கம் கேமராமேன்ஸும், எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஓடிக்கிட்டே எடுத்துக்கிட்டே வராங்க. அந்த பட்சத்துல அவரு அவங்க மேல பற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த கண்ணாடி பார்த்து, எல்லாம் ஒரே ஈவனா வரும்போது, சில நேரங்கள்ல இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் அப்படி டீவியேட் ஆயி போய் அப்படி வரும். ஏன்னா, அவங்க மேல பற்றப்போகுது அப்படின்னு அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போனது. ஃபர்ஸ்ட் அந்த ஜீப்ல ஏறி போகும்போது, அங்க ஒரு வீடியோ எடுக்கிறவரோ, போட்டோகிராஃபர் தெரியல. அவர் கீழ விழுந்துடுறாரு. விழுந்ததுமே பதர்றாரு விஜய் அவர்கள். அங்க பாருங்க அப்படின்னு. இது வந்து முதலமைச்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து எல்லா பக்கமும் அவர் கண்கள் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு மக்களும் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். அதுவும் இல்லாம இது ஒண்ணும் சாதாரண பதவி கிடையாது. படங்கள்ல சொல்ற மாரி தான். முட்கள் நிறைந்த நாற்காலின்னு தான் சொல்லணும். அந்த முதலமைச்சர் நாற்காலி. அந்த அப்படிப்பட்ட நாற்காலியில உட்கார்ந்து பெருமை அடிச்சுக்கிறதுக்காக அவர் அங்க உட்காரல. தனக்காக இத்தனை நாள் நின்ன தன் மக்களுக்காக இனிமே தான் நிக்கணும்ன்ற ஒரு குணாதிசயத்தோட அவர் உள்ள வந்திருக்காரு. சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சு விட்டதுமே அப்படியே டைல்யூட் ஆயிடும்னு நினைச்சாங்க. இன்னொன்னு இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ண இது இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க அவங்க பண்ணதை காப்பி பண்றீங்க, இவங்க பண்ணதை காப்பி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஆரம்பிச்சு வச்சது ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவங்க ஆரம்பிச்சது சிங்கப்பெண் படையா ஆரம்பிக்கல, மகளிர் காவல் நிலையங்கள்னு ஆரம்பிச்சாங்க. அதுலயும் வந்து சில குழப்பங்கள் இருந்தது. இல்லாமல்லாம் இல்ல. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் சில குழப்பங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த குழப்பங்களுக்கும் 2த்தையும் மெர்ஜ் பண்ணிடலாமான்னு கூட யோசிச்சாங்க நடுவுல. அடுத்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரோந்து. மகளிர் ரோந்து அந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு. அந்த பிங்க் பேட்ரோல நீங்க இந்த ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் அந்த பிங்க் பேட்ரோல இந்த ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் நீங்க எப்பயாவது பாத்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைங்க. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, எந்த வருஷம் நான் பார்த்திருக்கேங்கன்னு தோராயமான ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். நான் பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. ஜெயலலிதா அம்மா போன அப்புறம் பிங்க் பேட்ரோல் நான் பார்க்கவே இல்ல. அடுத்து திமுக சைட்ல பாத்தீங்கன்னா, நீங்க காப்பி பேஸ்ட் பண்றீங்க, காப்பி பேஸ்ட் பண்றீங்க. அப்படியே தூக்கி காப்பி பேஸ்ட் பண்றீங்க. யாரு நம்ம லிப்ஸ்டிக் அக்கா பேசுற விஷயம் தான். காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு இங்க என்னங்க இருக்கு? நீங்க ஒரு ஒரு திட்டத்த கொண்டு வரீங்கன்னா, அது செயல்பட செஞ்சீங்க அப்படின்னா, அதை ஏன் அடுத்தவங்க வந்து திருப்பி அத சீரமைக்கவோ, இல்ல அத வேற மாரி மாத்தி குடுக்கவோ ஆசைப்பட போறாங்க. இது திறம்பட செய்யும்போது அத வந்து செய்யணும். அத தொடக்கூட மாட்டாங்கங்க. நல்லா போயிட்டு இருக்கு. அத என்ன போய் நோண்டிக்கிட்டு அப்படின்ற மாரி தான். நல்லா ஓடுற வண்டிய போய் நோண்டி வைக்க மாட்டாங்க யாரும். நல்லா ஓடல, அது ரிப்பேர் ஆயிட்டுனா தான் அது மேல கை வைப்பாங்க. ஆமா இது சரியா ஓடணும் அப்படின்ட்டு அது வந்து சர்வீஸ்க்கு குடுப்பாங்க. இது அது கூட கிடையாது. அது கூடலாம் இத மேட்சே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க சிங்கப்பெண் படைய. இப்ப பாத்தீங்கன்னா, ஆரம்பிச்சு வச்ச மறுநாள்ல இருந்தே அவங்க வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கூல் அண்ட வேலைக்கு போற இடத்துல, பஸ் ஸ்டாப்ஸ் அண்ட அந்த சிங்கப்பெண்கள பார்க்க முடியுது. வந்து வாண்டடா விசாரிக்கிறாங்க பெண்கள் கிட்ட. அவங்களுக்கு சேஃப்டி முக்கியம். முக்கியமா பெண்கள் சேஃப்டி. அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா, மாரிதாஸ் கைது. அதுக்கும் ஒரு கதை விட்டாங்க. இத ஏன் கைது பண்ணியிருக்கணும்? வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை தொட்டால் விடமாட்டோம் அப்படிங்கிற பேசிக் லைனோட அர்த்தம் தான் இந்த கைது. அவரை வந்து கைது பண்ணாம விட்டா கூட சும்மா வார்ன் பண்ணி விட்டாங்க. பெண்களை வந்து அவதூறா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டா கேட்காது. அதை பாக்குறவங்களுக்கும் அது புரியாது. ஆனா கைது பண்ணுவாங்கன்னு தெரியணும். அவர் பேசுனது தவறான விஷயம். ஆனா சித்தரிக்கிறது மற்ற கட்சிகள் வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. போதை கடத்தல் கும்பல், அவங்க வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களோட தொடர்பு, அந்த மனிதர் வந்து லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரர் அப்படி இப்படின்னு ஒரு கணக்க சொல்லி கொண்டு போறாங்க. அங்க அந்த விஷயத்துக்காக அவர் கைது செய்யப்படல. அத வந்து தமிழக அரசே தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு பெண்மணியை அதுவும் அரசு பதவியில் இருக்கும் ஒரு பெண்மணியை ஏஐ தொழில்நுட்பமோட தவறா சித்தரிக்கிறது. இது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ணது. அதுல துளி கூட யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது அடுத்த ஒரு கைது இப்போ சமீபத்துல. யாருன்னு எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்தார் அவர்கள். நான் இப்போ அவர மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றது? என்ன அப்படி வளர்த்துட்டாங்க. முக்தார் அவர்கள் மைசூரில் வைத்து கைது செய்யப்பட்டார்.
பல பேர் பல கதை சொன்னாங்க. இவரோட பிரஷரால தமிழக முதலமைச்சர் வந்து கைது பண்ணல. ஸோ கூட்டணிக்காக பயந்துகிட்டு பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, ஓஹா ஓஹோ அப்படின்ட்டு கைது பண்ணிட்டாங்க. இப்ப பேச சொல்லுங்களேன் அந்த வாய்களை. இந்த கைது நடவடிக்கைக்கும் தவறான அவதூறை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அதாவது பத்திரிகை சுதந்திரத்தை நொறுக்குகிறார்கள், அடிக்கிறார்கள், புதைக்கிறார்கள் அப்படின்னு தான் வருவாங்க. இது தவறுங்க. ஒரு பெண்ணை இழிவா பேசுறது தவறு, ஆபாசமா ஊடகத்துல பேசுறது தவறு. இதை இப்ப நெறிமுறை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ட்ரெண்ட் செட் அப்படின்னு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. முக்தாரை பார்த்து எத்தனை பேர் ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மனிதன் பேசுறான், நம்ம ஏன் பேசக்கூடாது? நம்ம ஏன் ஆபாசமா பேசினா வியூஸ் போகும், ஆபாசமா பேசினா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க, நல்ல பணம் வரும் வியூஸ் போச்சுன்னா. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? அந்த மனிதனுக்கு என்ன தைரியம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டாலின் ஐயாவோட போட்டோ எடுத்திருக்கேன், அவங்க குடும்பமே எனக்கு தெரியும், உதயநிதி அவர்களோட போட்டோ எடுத்திருக்கேன், எனக்கு இவர்களை தெரியும் பாத்தீங்களா அப்படின்னு போலீஸ் கிட்ட ஒரு மிரட்டலை விடலாம். ஆனா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை குடும்பங்களை காயப்படுத்துது, எத்தனை மனிதர்களை காயப்படுத்துது தெரியுமா? கர்மா இஸ் அ பூமராங் சொல்லுவாங்க. அப்படி சுத்தி திருப்பி உங்க குடும்பத்து பக்கம் வந்து நிக்குமே, தாங்குவீங்களா? இஸ்லாமிய மதத்துல அவங்க உங்களுடைய கடவுளுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க அந்த வழியில நடக்கிறவங்க அந்த பாவங்களுக்கு அஞ்சுபவர்கள். இவர் அதை பத்தி கூட சிறிதளவு கூட யோசிக்காத ஒரு மனிதரா இந்த முக்தார் அவர்கள் இருக்கிறதால கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன வரணுமோ அதை பேசிட்டு, பெண்மணியோ ஆணோ அவங்களுடைய பர்சனல் விஷயங்களோ எதை பற்றி பேசக்கூடாதோ, சமூக ஊடகங்கள்ல பப்ளிக்கா பேசக்கூடாதோ அதை தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு, அவர் பேசுறதுல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவரு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசிட்டு இருப்பாரு அவரோட வீடியோஸ்ல. இவர் கேட்கிற கேள்விகளுக்கு அங்கிருந்து ஒரு ஒரு சின்ன பதில் தான் வரும். இவரு தான் எலாபரேட் பண்ணி பேசுவாரு, சிரிப்பாரு, கிண்டல் அடிப்பாரு, நக்கல் அடிப்பாரு, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவார். டபுள் மீனிங் யூ தாங்க முடியாதுங்க. அவர் பெண்களுக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டுவாங்களா? இதேதான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் கேட்டிருந்தேன். ஆபாசமா ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாரு, அந்த பெண்கள் அந்த அந்த மனிதரை என்னுடைய அப்பான்னு தைரியமா வந்து வெளியே வந்து சொல்லுவாங்களா? ஆபாசமாக பேசும் இந்த பேச்சாளர் தான் என்னுடைய தந்தை அப்படின்னு பேச முடியுமா? பெருமைப்பட்டு கொள்ள முடியுமா? அதே போல இந்த குழந்தைகளை வச்சிருக்காரு, அந்த ஆண் பிள்ளையோ அந்த பெண் குழந்தைகளோ அவங்க வந்து வெளியே வந்து முக்தார் தான் எங்க அப்பா சமூக ஊடகங்கள்ல சூப்பரா பேசுவார், அதுவும் ஆபாசம் நிறைந்து வாயில அப்படி கொப்பளிக்கும் ஆபாச வார்த்தைகள். அவர் மாதிரி எல்லாம் ஆபாசமா பேச முடியாதுங்க. பேச முடியுமா? நாளைக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அந்த பிள்ளைகள்? இந்த இதுல குழந்தைங்களை நம்ம என்ன பண்றோமோ அது நாளைக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்காத இந்த மாதிரியான பெற்றோர்கள் சமூக ஊடகங்கள்ல தயவு செய்து, அது அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை போறதா இருந்தாலும், அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசுறதா இருந்தாலும், அரசியலை பத்தி பேசுறதா இருந்தாலும் பார்த்து பக்குவமா பேசணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதை நீங்க கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறீங்க? இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஊடகம். இது எல்லாரையுமே அடக்கிடுது, ஒரு உலகத்தையே இதுக்குள்ள அடக்குது. அப்படி இருக்கும்போது நீ கொண்டு போய் சேர்க்கறது நல்லதை கொண்டு போய் சேர். நாங்க அரசியல் பேசுறோம், தமிழக வெற்றி கழகம் சார்பான் போது நாங்க அவதூறு பரப்பி பேச மாட்டோங்க. அதுவும் அபிஷியல் யூடியூபர்ஸ் யாருமே அவதூறு பரப்பி பேசுனதே கிடையாது. சட்டப்படி தவறுனா தவறுதான். அது யார் தப்பு செஞ்சாலும் சரி, தாவேகா நிர்வாகி செஞ்சாலும் சரின்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இதே வார்த்தையை திமுக அவர்கள் இருந்து திமுக கட்சியில சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அடுத்து இன்னொரு ஒரு ஆபாச பேச்சாளரை இப்பதான் சமீபத்துல பார்த்தேன். பிரபல ஸ்டாண்டப் கமெடியன் திருப்பியும் சர்ச்சையில் சிக்கினார் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு பாலிமர் நியூஸ்ல வருது. யாரா அந்த பிரபல பேச்சாளர்? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த மனிதனை. அந்த மனிதர் ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்ற ஸ்டாண்டப் கமெடியன். ஆமா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாட்சிங் ஹிஸ் வீடியோஸ். ஆனா சத்தியமா பார்க்க முடியலங்க, பார்க்க முடியல. எனக்கு வர வார்த்தைகள் அவ்வளவு கேவலமா ஆபாசமா. அந்த பையன் மெத்த படிச்ச மனுஷனா இருக்கலாம், ஆனா காமெடியன்ன்றது என்னன்றது புரியாத அளவுக்கு போய் அந்த ஸ்டேஜில் நின்று இருக்கான்றது கவலைக்குரிய விஷயமே. பழைய ஆக்டர்ஸ் காமெடியன்ஸை பத்திலாம் பேசுனா நம்ம மக்களுக்கு இப்ப தெரியுமான்னு தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியல. இப்போ சமீப காலத்துல இருந்தவர் சின்ன கலைவாணர் அப்படின்றவர் நடிகர் விவேக் அவர்கள். அவர் சொல்ற தத்துவங்கள், அவர் டைலாக் பேசும்போதே அப்படியே கோத்துக்கிட்டே வருவார். பல வசனங்கள், அவருடைய வசனங்கள் வந்து யோசிக்க வைக்கும். 100% அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே தத்துவமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை மிகப்பெரிய காமெடியன், மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இவர் பண்றது ஸ்டாண்டப் காமெடின்ற பேர்ல நின்னுகிட்டு பேசுறவங்க எல்லாம் ஸ்டாண்டப் காமெடின்னு ஆக மாட்டாங்க. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி கொண்டு போய் சேர்க்குது. அது கோல்ட் டிக்கெட் வாங்கிட்டு வருவாங்களாமா, ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு இவங்க கம்யூனிகேட் பண்றவங்க, இவங்க கூட பேசலாம் போல இருக்கு. இவர் கொஸ்டின் கேட்க, இவங்க பதில் சொல்ல, இவங்க கொஸ்டின் கேட்க, அவர் பதில் சொல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கோல்ட் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும் போல இருக்கு. அந்த மாதிரி சில ஆடியன்ஸ் உட்காடுறாங்க ஃப்ரெண்ட்ல. ஆனா அவங்க முகத்தெல்லாம் காட்டல. அந்த ஒரு கணவன் மனைவி போய் உட்காந்துருக்காங்க, இளம் வயது மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, என் கணவர் வந்து டிவிக்கேன்றது எனக்கு சமீபத்துல தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னது டிவிக்கேவா? அப்போ எங்க அப்பா கிட்ட சொல்லி, எங்க அப்பா ஒரு லாயர், அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குவான்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல உடச்சிருவார் போல இருக்கு இந்த ஃபயாஸ் ஹுசைன்ற மனிதர். அடுத்து இன்னொரு கான்ட்ரவர்சியான டைலாக் விட்டாரு.
நான்லாம் காமெடி பண்றதுக்கே பல பேர் வந்து கேஸ போடுறாங்க. அங்க 41 பேர கொன்னுட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன வார்த்தை அது? நீ யார அசிங்கப்படுத்துற? முதலமைச்சர் அவர்கள அசிங்கப்படுத்துறியா? இல்ல அந்த 41 உயிர்கள அசிங்கப்படுத்துறியா? ஒரு உயிர் எவ்வளவு துடிதுடிச்சு அந்த இடத்துல அடங்கி இருக்குன்றது இப்ப வரைக்குமே நாங்க ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு உருவாகும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ, எவ்வளவு குதூகலமா இருந்தோமோ, நாங்க கச்சேரிகள் பண்ற அளவுக்கு இருந்தோமோ, இது திருவிழா மாரி கொண்டாடினோமோ, அந்த 41 பேர் இறப்புக்கு அப்புறம் நாங்க அடங்கி போயிட்டோங்க. அந்த வலி இன்னமும் எங்களுக்கு குத்திக்கிட்டு தான் இருக்கு. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் நேர்ல பார்த்தவரு, அவருக்கு காலத்துக்கும் அது ஒரு அழியாத ஒரு கருப்பு புள்ளி மாரி தான் மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும். அந்த வலிகள ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? இல்ல அந்த உயிருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பீங்களா? அந்த ஃபையாஸ் ஹுசைன்ற மனிதன் அந்த 41 பேர் உயிர வந்து கேவலமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருக்கானே, இதுதான் உங்க ஸ்டாண்ட் அப் காமெடியா? இந்த மாரியான ஸ்டாண்ட் அப் காமெடிய மக்கள் ரசிக்கிறாங்கன்னும்போது கேவலமா இருக்கு. சரி. அந்த கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? கணவன், மனைவி. அந்த கணவன் மனைவி கிட்ட அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, "நீங்க டிவிக்கேவா?" அதுக்கு அந்த மனைவி கிட்ட கேட்கிறாரு, "உங்களுக்கு இந்த கணவர் வேணுமான்னு யோசிங்க." அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்ல வர நீ? அதாவது உனக்கு ஒரு கட்சியின் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீ அரசியல் களத்துக்கு வந்து பேசு. இந்த மாரி தனியா ஒரு ஒரு வீடியோ எடுத்து அரசியல் களத்துல அரசியல பத்தி பேசுறேன். நான் இந்த கட்சிய பத்தி பேசுறேன்னு பேசு. மாண்போட பேசு. தப்பில்ல. ஆனா ஒரு காமெடி பண்றேன்னு ஒரு இடத்துல அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்காக வர அந்த கூட்டத்த அவங்க கிட்ட என்ன சொல்லி நீ வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண வைக்கிற? அங்க வந்திருந்தவர் டிவிக்கு ஆதரவாளர் போல இருக்கு. கணவர். அப்ப அவர்கிட்ட நீ அந்த வார்த்தைய சொல்லும்போது, அவருக்கு கோபம் வருமா வராதா? இன்னும் பிபி ஏறதான் செய்யும். அங்க போய் என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண முடியும்? நான் சத்தியமா அவனோட ஒரு காமெடி கூட ரசிக்கிற மாரி இல்ல. அவனே சொல்லிக்கிறான். வாய வந்து ஒரு ஒரு சைடுக்கு வச்சு சிரிக்கிறான். பார்க்குறான். அவன் பார்க்குற பார்வையில அவ்வளவு கேவலமான பார்வையா இருக்கு. அவன் பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்னும் +18 அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்புறம் என்னையா நீ ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற? இப்படிதான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணணும்னு நீங்க ஒரு பெஞ்ச்மார்க் வைக்கிறீங்க. சோ அந்த பெஞ்ச்மார்க்க ஃபாலோ பண்ணி உன் பின்னாடி இப்படி பேசினா நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு வரவங்க எத்தன பேர் வருவாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இப்ப இருக்கிற இந்த மாதிரி சில முக்தாரையோ, மாரிதாசையோ கைது செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடரணும்னு நான் சொல்றேன். இது யாரெல்லாம் ஆதரிப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆபாசமா பேசக்கூடாது. பெண்களை இழிவா பேசக்கூடாது. மக்கள தரைக்குறைவா பேசக்கூடாது. அரசியல்வாதிகள கேவலமா பேசக்கூடாது. எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு சட்டம் போட்டாலே சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி பண்ணாலும் இவங்கெல்லாம் திருந்துவாங்களான்னு தெரியல. இவங்களெல்லாம் வந்து ஏதோ சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்குள்ளேயே போட்டு வெளுத்து எடுத்தா கூட இவங்க வந்து தெரிய மாட்டாங்க. இவங்க இப்படித்தான். அடுத்தது சவுக்கு சங்கர் அவர்கள் தினம் ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஒரு நாள் டிவிக்கு சாடி பேசுறாரு, ஒரு நாள் டிவிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, ஒரு நாள் எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தவர் இப்ப வந்து அவரையே சாடி பேசுறாரு. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பேசிக் லைன் தான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப சேனல் நடத்த முடியாது. ஏன்னா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சேனல் நடத்த முடியாது. இப்படிதான் அவர் தினம் தினம் பேசி ஃபேமஸ் ஆகணும். 2வது தமிழக முதலமைச்சர் இந்த குண்டாஸ் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணதால இவரை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்திருக்குமோன்னு இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள். ஆனா முதலமைச்சர் அவர்கள் வெறும் சட்டத்துக்கு உட்பட்டு அங்க குண்டாஸ் போய் எதுக்கு போடணும், பத்திரிகையாளர்கள் மேல தவறாச்சே எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதை வந்து இவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ண பாக்குறாரு, இங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண பாக்குறாரு டிவிகேக்குள்ள இருக்கிற தொண்டர்களுக்கு. ஏன்னா பல தொண்டர்கள் இன்னமும் இவருடைய ட்ராப் புரியாம அதுக்குள்ள போய் விழறாங்க. சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி போய் விழுந்துடுறாங்க. அவரோட ட்ராப் என்னன்னா, தானும் பப்ளிசிட்டி ஆகணும், தன்னுடைய பேச்சுக்களும் எல்லா பக்கமும் போய் சேர்ந்துடணும், அது உண்மைன்னு நம்பணும். ஒண்ணு. அடுத்தது இவருக்கோ அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில பிரச்சனைகள் உண்டு. ஆமா, தனிப்பட்ட முறையில பிரச்சனைகள்ன்றதை தாண்டி அருண் ஐபிஎஸ் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? அவர் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல அவரை தூக்கிட்டு போய் அங்க லஞ்ச ஒழிப்பு துறையில போட்டிருக்காரு. இவர் என்னன்னா அவரை தூக்குங்க, அவரை பதவியை விட்டு தூக்குங்க. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சரி இவர் சொல்றாருன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொல்றாருன்னு முதலமைச்சர் அவர்கள் அவர் பதவியை விட்டு தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் என்ன பண்ணும், என் பேச்சை வந்து முதலமைச்சர் அவர்கள் கேட்டுட்டாரு பாத்தீங்களா, நான் சொன்னது எவ்வளவு கரெக்ட் பாத்தீங்களான்னு ஒரு அவரை வந்து பதவியில இருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு அப்படி ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஆனா முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஏன் அந்த போஸ்டிங் இப்ப போட்டிருக்காங்க, எதனால கைக்குள்ள வச்சிருக்காங்கன்ற வரைக்கும் அவருக்கு தெளிவு இருக்கு. முதலமைச்சருக்கே போய் இவர் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்க தானே, இப்ப எடப்பாடி அவர்களை வந்து சாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில வருடங்கள் டிஎம்கே, ஒரு சில வருடங்கள் ஏடிஎம்கே, இப்போ ஏடிஎம்கேவே சாடுறாரு. இப்ப எந்த கட்சிக்கு வருவாரு யோசிச்சுக்கோங்க. சோ பேசிக் லைன், முக்காவாசி ஊடகங்கள் இங்க ஊடகவியலாளர்கள் தன்னுடைய பர்சனல் லாபத்துக்கு தான் இங்க வேலை செய்யறாங்களே தவிர அரசியல்னு சொல்லி அரசியலுக்காக செய்யல.
ஒண்ணு தான் ஃபேமஸ் ஆகணும், இல்ல தன்னுடைய சேனல் ஃபேமஸ் ஆகணும், இல்ல மக்களுக்கு நடுவுல எப்படியோ நெகட்டிவாவோ, பாசிட்டிவாவோ பேசணும் அவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கு வேண்டியது. இது இல்லங்க ஊடகவியல் தர்மம். தயவு செய்து மாறணும். இதெல்லாம் தயவு செய்து மாறணும், மாத்தணும். அது எத்தன நாள் ஆகும்னு தெரியல. பார்ப்போம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.